குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் வெர்சஸ் ஆஸ்டன் வில்லா. இதில் ஆஸ்டன் வில்லா 4-3-3 ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுவாங்க. வெஸ்ட் ஹாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5-1 அந்த ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சான்ஸ் க்ரியேட் பண்ண. பவுவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூச்சக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ளாங்க்லேருந்து பாஸ் கொடுப்பாரு. சூச்சக் வந்து என்ன பண்ணுவார்னா ஷார்ட் அடிப்பார், பட் ஆனால் வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டன் வில்லா அவங்க அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் கிடைக்கும். அதில் டீலமெண்ட்ஸ் தான் வந்து கிராஸ் வந்து டெலிவர் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒனானா தான் வந்து சூப்பராக வந்து ஹெட்டர் பண்ணி கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். இதனால் ஆஸ்டன் வில்லா வந்து பார்த்திங்கன்னா 1-0 லீட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடூஸ் வெஸ்ட் ஹாம் பிளேயர்ஸ், அந்த குடூஸ் வந்து நிறைய கிராஸ் கொடுப்பாரு, பட் மார்டினஸ் சேவ் பண்ணுவார், ஆஸ்டன் வில்லாவை சேர்ந்தவர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா சேர்ந்த ராஜர்ஸ் என்ன பண்ணுவார்னா வந்து மிட்ஃபீல்ட்லேருந்து அவராகவே பால் எடுத்துகிட்டு போயிட்டு பாக்ஸுக்கு போவார். ஆஸ்டன் வில்லா பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டிஃபென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ரன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. இதனால் ராஜர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அவர் ஷாட் அடிப்பார், பட் ஆனால் வந்து கன்வின்சிங்கான ஷாட் இருந்ததுனால கோல் கீப்பர் சேவ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிக் சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலி வாட்கின்ஸ்க்கு ஒரு த்ரூ பால் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போய் ஷாட் அடிக்கலான்ற போது கீப்பரே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவார் பாலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் பிளேயர் குடூஸ் என்ன பண்ணார்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன பண்ணா வெஸ்ட் ஹாம் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரூ பால் வந்து கொடுப்பாரு. பட் ஆனால் பெய்லி என்ன பண்ணுவார்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பேக் லைனில் நடக்கும். ஆனால் பெய்லி அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா வந்து உள்ளே எடுத்துகிட்டு போவார், பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது கீப்பர் வந்து சேவ் பண்ணலான்னு பார்க்கும்போது அவரை தாண்டி வந்து போவார். அவர் ஷாட் எடுப்பார், பட் ஆனால் அது போஸ்ட்டில் அவுட் சைட் ஆஃப் த போஸ்ட்டில் பட்டு வெளில போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ் ஆஸ்டன் வில்லா வந்து லீட் எடுக்கிறதுக்கு, பட் ஆனால் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலி வாட்கின்ஸ் ராஜர்ஸ் இவங்களுக்கு நடுவில் பாஸ் நடந்து மெகினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் மூலயமா பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மெகினுக்கு. அதில் மெகின் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் அடிச்சிருப்பார், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு ஒட்டி போகிற மாதிரி இருக்கும், பட் கோல் போயிருக்காது, போஸ்ட்டை ஒட்டி போயிருக்கும். அதனால் இது ஒரு சான்ஸ் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடூஸ் வந்து திருப்பியும் வெஸ்ட் ஹாம் பிளேயர்ஸ் குடூஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அட்டாக்கிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் பண்ணி பாசஸ்லாம் கலெக்ட் பண்ணி கிராஸ் விப் பண்ணுறாரு. அதில் சூச்சக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஹெட்டரு, பட் ஆனால் போதுமான கனெக்ஷன் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிட்ஃபீல்ட்லேருந்து ஒரு வெஸ்ட் ஹாம் பிளேயர் வந்து ஒரு லாங் பால் வந்து பாஸ் பண்ணுவார். அதில் சூச்சக் வந்து ஆஸ்டன் வில்லா பாக்ஸில் வந்து செஸ்ட் பண்ணி சூச்சக் வந்து பாலை ட்ரிபிள் பண்ணி அடிக்கலான்னு பார்க்கும்போது ஆஸ்டன் வில்லா பிளேயர் கேஷ் என்ன பண்ணுவார்னா அவர் டேக்கிள் பண்ணுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டின்ற மாதிரி ரெஃப்ரி சொல்லிவிடுவார். விஏஆர் செக் பண்ணதுக்கப்புறம் அது பெனால்ட்டி தான், எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி கொடுப்பாங்க. வெஸ்ட் ஹாம் பிளேயர்ஸ் இந்த லூகாஸ் பெக்வேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி எடுப்பார். மார்டினஸ் ஒரு பக்கம் போக பெக்வேட்டா வந்து இன்னொரு பக்கம் ஷாட் அடித்து கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1-1 லெவல் ஆவாங்க. அப்புறம் அந்த ஆஃப் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஹாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கிங் இது முடிச்சு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா போகும். செகண்ட் ஹாஃப் என்ன ஆகுனா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி எந்த இடத்துலேருந்து வெஸ்ட் ஹாம் விட்டாங்களோ அதே ஆரம்பிப்பாங்க. வெஸ்ட் ஹாம் பிளேயரும் எமர்சன் வந்து வெஸ்ட் ஹாம் ஒரு பிளேயருக்கு வந்து பாஸ் பண்ணுவார். வெஸ்ட் ஹாம் பிளேயருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 1-2 மாதிரி பண்ணி அவர் வந்து பண்ண பாக்ஸ்குள்ளே எமர்சன் போயிடுவார். பாலும் அவர்கிட்ட வந்துடும். எமர்சன் என்ன பண்ணுவார்னா ஒரு லா ஷாட் மாதிரி அடிப்பார், பட் வந்து பார்த்தீங்கன்னா நியர் போஸ்ட் கிட்ட அடிக்கும் போது மார்டினஸ் வந்து டைவிங் சேவ் மாதிரி பண்ணி தள்ளி விட்டுருவார் கார்னருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் வில்லா வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் பெய்லி வந்து பார்த்திங்கன்னா மிடில்லேருந்து ரைட் ஃப்ளாங்க் வந்து போவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து அடிப்பார், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிருக்கும். அப்புறம் வெஸ்ட் ஹாம் பிளேயர் ஒரு கிராஸ் அடிப்பார், பட் ஆனால் அது வைடாக அவுட் வெளியில் போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடூஸ் வந்து ஒரு சிசர் கிக் மாதிரி ஒரு கிராஸ் வந்து கொடுப்பார் சூச்சக்கு. அவர் வந்து செஸ்ட் டவுன் பண்ணி ஷாட் அடிப்பார், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த பூட்லேருந்து அடிப்பார், பட் ஆனால் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஷாட் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் போயிடும்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ ஜாரட் பவனுக்கு வந்து பால் கொடுப்பாரு. அப்புறம் குடூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் விப் பண்ணுவார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தலையில் பட்டு கீப்பர்கிட்டே போகும். இன்ட்ரெஸ்டிங்காக சேவ் பண்ணிவிடுவார். இது வெஸ்டாம் வந்து ஒன்றா அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் ராட்ரிகஸ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து அவருக்கு கிராஸு டெலிவர் பண்ணுவாங்க. அதில் கிளியர் பண்ணும்போது ஒரு ராட்ரிகஸ் என்ன பண்ணுவார்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஷாட் அடிப்பார் வெஸ்டாம் பிளேயர், அதான் ராட்ரிகஸ். பட் ஆனால் வந்து ஓவர் த பார் வந்து போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலி, ராஜர்ஸ், வாட்கின்ஸ், டீலமென்ஸ் இவங்களுக்கு நல்ல பாஸ் நடந்தப்போ டீலமென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் வந்து அடிப்பார், அதை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ராஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷாட் அடிப்பார் திரும்பவும் அவர்கிட்ட பால் வரும்போது. பட் அவர் ஷாட் வந்து சேவ் பண்ணி கார்னருக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் கிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெடர் வந்து வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டாம் சேர்ந்த குடூஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ரன் பண்ணி அவரே வந்து ட்ரிபிள் பண்ணி உள்ளே போய் ஷாட் எடுப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிருக்கும். அப்புறம் வெஸ்டாம் சேர்ந்த கூஃபால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கிராஸ் கொடுப்பாரு. பட் ஆனால் ஆண்டோனியோ ஹெட்டர் வந்து ஓவர் த பார் வந்து போயிருக்கும். அப்புறம் ஆஸ்டன் வில்லா பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு த்ரூ பால் வந்து டுரானுக்கு வந்து கொடுப்பாங்க. அவர் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா வைட், ஜஸ்ட் க்ளோஸாக போயிருக்கும், வைடாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாவ் டோரேஸ் அப்புறம் வந்து இன்னொரு ஆஸ்டன் வில்லா பிளேயர் ராம்சே, இவங்க 2 பேரோட பாசஸ் நடந்து ராம்சே என்ன பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து டுரானுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுப்பாங்க. டுரான் வந்து அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க ஒரு கவுண்டர் அட்டாக்கில். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டன் வில்லா 2 கோல்ஸ் அடிச்சிருப்பாங்க, வெஸ்டாம் 1 எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து 90 மினிட்ஸ் நெருங்கும் போது வெஸ்டாம் பிளேயர் சம்மர்வில் என்ன பண்ணுவார்னா வந்து கிராஸ் வந்து கொடுப்பாரு. அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெடர் வந்து ஒன்று அடிப்பார். அது வந்து இங்ஸோ இல்லை நிக்கோலஸ் ஃபியூல்க்ரகோ அது தெரியல, அவங்க 2 பேரில் யாரும் வந்து ஹெடர் அடிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரூஷியலான சேவ் வந்து மார்டினஸ் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டாம் பிளேயர் கிராஸை ஸ்விப் பண்ணுவாங்க. அப்புறம் சம்மர்வெலுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், பட் சேவ் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா பிளேயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்டன் வில்லா பிளேயருக்கு வந்து கொடுப்பார் பாஸு. அவர் ஷாட் அடிக்கும் போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மர்வில்லும் குடூஸும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இன்டர்ப்ளே பண்ணி குடூஸ் வந்து ஒரு கிராஸ் ஸ்விப் பண்ணியிருப்பார். திரும்பவும் இதே மாதிரி சூச்சக் வந்து ஒரு அற்புதமான சான்ஸ் கிடச்சிருக்கும். அவர் ஷாட் எடுப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஸ்கோர் பண்ண வேண்டிய அதை கோல் போட வேண்டிய சான்ஸ் தான். அவர் ஷாட் எடுப்பார். பட் இப்போ பிளாக் பண்ணிவிடுவாங்க. திரும்பவும் அதே மாதிரி அவருக்கு வரும்போது ஓவர் த பார் அடிச்சிருவார். அதிகமாக பவர் யூஸ் பண்ணி ஓவர் த பார் அடிச்சிருவார். செம க்ளோஸில் போகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு. இதனால் ஃபுல் டைம் 7 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிக்கோலஸ் ஃபியூல்க்ரகோ இல்லை இங்ஸோடைய ஹெடர் வந்து சேவ் ஆகும். இன்னொன்று சூச்சாக்கோடைய அட்டெம்ப்ட் கடைசியாக நடக்கும். ஸோ இது நடந்த மேட்ச் முடிஞ்சிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா ஜெயிச்சிருப்பாங்க. ஆஸ்டன் வில்லா 2 வெஸ்டாம் 1 அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.